உரை என்றால் ஒரு நூலாசிரியர் சொன்னதை விளக்கப்படுத்துவதோடு உரையாசிரியர் வேலை முடிந்துவிட்டது என்று நினைக்கிறோம். ஆனால் நூலாசிரியர் என்னென்ன நுட்பங்களையெல்லாம் அந்த நூலுக்குள் அடக்கி இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற அந்த பெரிய வேலையைத்தான் உரையாசிரியர்கள் செய்தார்கள். அதிலே பரிமேலழகர் செய்த அந்த உரை என்பது மிகச்சிறந்தது. திருவள்ளுவரை நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு போற்ற வேண்டுமோ அந்த அளவுக்கு பரிமேலழகரை போற்றித்தான் ஆக வேண்டும். அந்த பரிமேலழகர் தன்னுடைய உரைக்கு உரைப்பாயிரம் என்ற ஒரு பகுதியை செய்கிறார். அதுதான் சென்ற முறை நாங்கள் 2வது வகுப்பிலே படித்தோம். உரைப்பாயிரம் என்பது என்ன என்றால், என்ன அடிப்படையிலே இந்த உரையை செய்கிறோம்? ஏதாவது ஒரு காரியம் செய்வதானால் அதற்கான ஒரு அத்திவாரம் போட்டுக்கொள்ள வேண்டும். அத்திவாரம் எவ்வளவுக்கு எவ்வளவு அகலுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கட்டிடம் உயரும். நாங்கள் அத்திவாரமே போடாமல் கட்டிடங்கள் கட்ட விரும்புகிறவர்கள். அதனால்தான் நாம் கட்டுகிற கட்டிடங்கள் எல்லாம் வீழ்ந்து போகின்றன. பரிமேலழகர் அமைக்கிற அந்த அத்திவாரம் என்பது பாரம்பரியமாக நம் தமிழ் மூதாதையர்கள் நினைத்த அந்த விஷயத்தை அடிப்படையாக கொண்டு போடப்படுகிற ஒரு அத்திவாரம். அது இன்றைக்கு சொல்லுவேன். அந்த உரைப்பாயிரத்திலே அவர் ஒரு சில அடிப்படைகளை சொல்கிறார். ஒன்று, இந்த உலக ஜீவராசிகளிலே மனிதர்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அந்த தனிச்சிறப்பு எதனால் வந்ததென்றால் சிந்திக்கிற ஆற்றலால் வந்தது. மற்றைய ஜீவராசிகளுக்கு உலக அனுபவங்களை பெற்றுக்கொள்வதோடு அதனுடைய அறிவாற்றல் முடிந்து போகிறது. அது பற்றிய பதிவோ ஒன்றை வைத்து இன்னொன்றை சிந்திக்கின்ற தர்க்க அறிவோ மற்றைய ஜீவராசிகளுக்கு மிக குறைவு. இல்லை என்று சொல்ல முடியாது, மிக குறைவு. அப்போ அந்த 6வது அறிவு என்கின்ற சிந்திக்கிற அறிவை பெற்ற மனிதர்கள் மற்ற ஜீவராசிகளை விட உயர்கிறான். அந்த உயர்வினுடைய வெளிப்பாடு என்ன என்று கேட்பீர்கள் என்றால், அவன் பிறந்ததை விட அவனால் நினைந்து உயரவும் முடியும், நினைந்து தாழவும் முடியும். ரெண்டும் செய்ய முடியும். தானே நினைந்து தன்னை வளர்த்து கொள்ளவும் முடியும், தானே நினைந்து தன்னை தாழ்த்தி கொள்ளவும் முடியும். உயர்த்தி கொள்வதுதான் மனிதனுடைய சிறப்பு, தன்னைத்தான் உயர்த்துவது. அப்படி உயர்த்துகிற பொழுது உலகியலாக வாழ்க்கையிலே உயர்த்துவது என்பது ஒரு பகுதி. இந்த வாழ்க்கை முடிந்துவிட்டால் என்று ஒரு கேள்வி பிறக்கும். நாம் மறுபிறப்பை நம்புகிறவர்கள். அதனாலே அடுத்தடுத்த பிறவிகளிலே இந்த பிறவியை வைத்துக்கொண்டு இன்னும் உயர்ந்த இடங்களை அடைய இந்த பிறவியை வைத்துக்கொண்டு திட்டமிட வேண்டும். அப்படி திட்டமிட்டு நாம் பெறக்கூடிய வாய்ப்புகள் என்னவென்று கேட்டால், பதங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த பூலக வாழ்க்கையை விட உயர்ந்ததான சில வாழ்க்கையை வேற்று புவனங்களிலே நாம் பெற்றுக்கொள்ளலாம். அத்தகைய பதங்கள் என்று சொல்லப்படுகிற புவனங்கள் பல உண்டு. அது நிறைய சொல்கிறார்கள். அப்போ மனிதனாக பிறந்தவன் தன்னுடைய சிந்தனை ஆற்றலால் தன்னை நெறிப்படுத்தி, அந்த நெறிப்படுத்தலின் மூலம் தன்னை உயர்த்தி உயர்த்தி பதங்களை பெற்றுக்கொள்கிறான். அடுத்தடுத்த பிறவிகளிலே உயர் பதங்களை பெற்றுக்கொள்கிறான். ஆனால் எவ்வளவுதான் உயர் பதத்தை பெற்றாலும், அதை நாம் மறந்து போகக்கூடாது, எவ்வளவுதான் உயர் பதத்தை பெற்றாலும் பதங்கள் என்பவை உயர் சந்தோஷமான அனுபவங்கள் தான். அந்த அனுபவங்கள் நம் விதிக்கேற்ப அமையும். அதை நாம் மறந்து போகக்கூடாது. எப்போ விதி முடிகிறதோ அப்போது அந்த அனுபவம் முடிந்து போய்விடும். இது ஒன்று. இது தவிர அந்த அனுபவங்களை தருகிற இடத்துக்கும் ஒரு விதி உண்டு. அழியக்கூடிய இடங்களா எந்த புவனமானாலும் அதற்கு எங்கோ ஒரு நாள் அழிவுண்டு. ஒன்று நம் விதி முடிந்து அந்த அனுபவம் அழியலாம், அல்லது அந்த புவனத்தினுடைய காலம் முடிந்து நம் அனுபவம் அழியலாம். சிந்திக்கிற ஆற்றல் உள்ள மனிதன் என்ன நினைக்கிறான்? தான் பெறுகிற அந்த உயர் அனுபவம் அழியக்கூடாது. அழியக்கூடாது என்றால் எப்படி அழியாமல் இருக்கலாம்? ரெண்டு காரணம். ஒன்று, நம் விதியிலே அது நிலைக்க பண்ண வேண்டும். இரண்டாவது, அந்த அனுபவத்தை நாம் பெறுகிற இடம் அழியாத இடமாக இருக்க வேண்டும். உயர் சிந்தனையிலே மேலே மேலே போக வேண்டும் என்ற சிந்தனையிலே இந்த இடத்தை தொட்டவுடனே அப்படி ஒரு இடம் இருக்கிறதா என்று அவன் தேடுகிறான். அதாவது அந்த இடத்திலே நாம் கரைந்து போவது, அங்கே கிடைக்கிற அனுபவத்திற்கும் முடிவிருக்கப்படாது, அந்த இடத்துக்கும் முடிவிருக்கப்படாது.
அப்படி தேடிய பொழுது ஒரு இடத்தை கண்டுகொண்டான். அந்த இடத்துக்கு வீடு என்று பெயர். அதை பரிமேலழகர் சொல்லுகிறார். இந்த பதம் என்று சொல்லப்படுகிற இடங்களையும் வீடு என்று சொல்லப்படுகிற இடங்களையும் இப்படி இப்படி போனால் இதை அடையலாம் என்று நெறிதறிந்து போய் அடையக்கூடியவர்கள் மனிதர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அவற்றை அடைவதற்கு 4 புருடார்த்தம் என்கின்ற 4 நம் பெரியவர்கள் வகுத்து சொன்னார்கள். அதிலே அறம், பொருள், இன்பம், வீடு என்று அந்த 4க்கும் பெயர். இந்த 4ஐயும் சரிவர பயன்படுத்துகிற ஒருவன் பதங்களையும் எய்தி வீட்டையும் எய்துவான். பரிமேலழகர் சொல்ல வருகிற விஷயம் இதுதான். இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் ஒரு வாய்ப்பாடு மாதிரி நான் திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம், அது நாளைக்கு நீங்கள் ஒரு வகுப்பு படிப்பிக்கிற பொழுது இது உங்களுக்கு நீங்கள் சொல்லுகிறது மற்றவரிடம் போய் சேர வேண்டும். இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும், நான் அன்றைக்கே சொன்னேன், முதலிய என்றால் இன்னும் பல இருக்கிறது என்று அர்த்தம். இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் அந்தம் இல் இன்பத்து அழிவில் வீடும். இது 2 நிபந்தனை வீட்டுக்கு. முடிவில்லாத இன்பமா, எந்த இன்பமும் முடிவுள்ள இன்பம்தான். ஒன்று இன்பம் முடிந்து போகும், அல்லது அனுபவிக்கிற நமக்கு அந்த சக்தி முடிந்து போகும். இது 2ம் இல்லாமல் எப்பொழுதும் இன்பம் தரக்கூடிய ஒரு இடமாக ஒரு இடம் இருக்க வேண்டும். அதைத்தான் அந்தமில் இன்பத்து என்கிறார். அந்தம் என்றால் முடிவு, இல்லென்றால் இல்லாத, முடிவில்லாத. முடிவில் இன்பம் முடிவில்லாமல் இருந்தால் பிரயோசனம் இல்லை. அந்த இடத்துக்கு முடிவு வந்துவிட்டால் இன்பம் முடிந்து போய்விடும். ஆகவே இடமும் முடியக்கூடாது. இதை அழகாக சொல்லுகிறார். அந்தமில் இன்பத்து அழிவில் வீடும். இது தற்செயலாக வரக்கூடாது. வந்தால் மானுடருக்கு சிறப்பில்லை. முள்ளிச்செடிக்கு முத்தி கொடுத்ததாக கதை இருக்கிறது. உங்களுக்கு இப்பவே சொல்லி வைக்கிறேன். திரும்ப திரும்ப சில விஷயங்களை நான் ஒருவேளை என் மறதி காரணமாக சொல்லக்கூடும். நானே மறக்கிறேன் என்றால் நீங்கள் மறந்து விடுவீர்கள் என்றுதான் அர்த்தம். ஆகவே திரும்ப திரும்ப கேட்பதனாலே ஒரு நஷ்டம் இல்லை. அப்போ அந்தமில் இன்பத்து அழிவில் வீடும். இதை மனிதன் ஒரு விலங்கு பெறுவது போல, ஒரு தாவரம் பெறுவது போல, யாரோ ஒருவருடைய தூண்டுதலாலே, யாரோ ஒருவருடைய கருணையினாலே பெறக்கூடாது. அவன் சிந்தித்து பெற வேண்டும். அதற்கு அடுத்த வரி போடுகிறார். அந்தம் இல்லத்து இன்பத்து அழிவில் வீடும் நெறியறிந்து எய்துதற்குரிய மாந்தர். இப்படி போனால் இதை தொடலாம். சில பேர் ஒரு முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு உழைத்து பணக்காரனாக வருவான். சில பேர் லாட்டரி சீட்டிலே பணம் விழுந்து வருவான். இவனுக்கு அதில் பெருமை இல்லை, அவனுக்கு பெருமை உண்டு. ஆகவே இந்த இன்பத்தை அடைகிறவன் தன் இறைவன் தந்த அந்த 6வது அறிவு கொண்டு சிந்தித்து அதை அடைய வேண்டும். அதைத்தான் அடுத்த வரியிலே போடுகிறார். நெறியறிந்து எய்துதற்குரிய மாந்தர்க்கு எதை வைத்து இவர்கள் இதை அடையலாம் என்றால் உறுதியென உயர்ந்தவரால் உரைக்கப்பட்ட பொருள் 4. அது என்ன என்று கேட்டால் அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த 4ம் மனிதன் மேற்குறிப்பிட்ட விடயங்களை அடைவதற்கான வழிகள். புருடார்த்தம் என்ற சொல்லுக்கு புருடன் மனிதன் அர்த்தம், அவனுக்கான பொருள். அர்த்தம் என்ற சொல்லுக்கு பல அர்த்தம் என்ற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது தமிழிலே. அர்த்தம் என்று சொன்னால் பாதி என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதான் அர்த்தநாரீஸ்வரர் என்று பெயர். அர்த்தராத்திரி என்கிறோம், நடுவிலே வரக்கூடிய இடம். அர்த்தம் என்றால் பொருள். அதனால்தான் இந்த பாட்டுக்கு என்ன பொருள் என்று கேட்பதற்கு பதிலாக பாட்டுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்கிறோம். பொருட்பாளுக்கு வடமொழியிலே அர்த்த சாஸ்திரம் என்று பெயர். ஆகவே இந்த அர்த்தம் என்ற சொல்லை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ இந்த 4 அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4ஊடாக ஒரு மனிதன் இந்த 2ஐயும் பெற வேண்டும். அப்போ இந்த 4ஐ பற்றியும் சொல்ல வேண்டும். இது இப்ப பரிமேலழகர் தொடங்குகிறார். அப்போ இந்த 4ஐ பற்றியும் ஒரு அறநூல் சொல்ல வேண்டும். ஆனால் திருக்குறளுடைய நூலிலே 3 தானே சொல்லியிருக்கிறது, அறம், பொருள், இன்பம் தானே சொல்லியிருக்கிறது, வீட்டை விட்டு விட்டாரே என்று கேள்வி பிறக்கும். இது நான் போன வகுப்பு பாடத்தை நினைவூட்டுகிறேன். அப்போ அந்த கேள்விக்கு என்ன பதில், ஏன் வீட்டை சொல்லவில்லை என்பதற்கு விளக்கம் சொல்லுகிறார். அவற்றுள் வீடாவது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகலின்
துறவரமாகிய காரண வகையான் அல்லது இலக்கண வகையான் கூறப்படாமையின் நூல்களால் கூணப்படுபவை ஏனை ஒன்றுமேயாம். என்ன சொல்ல வருகிறார்? வீடு என்பது விடுவதால் வருவது வீடு. அதை நன்றாக நான் போன முறை சொன்னேன். படுவது பாடு, கெடுவது கேடு, சுடுவது சூடு, விடுவது வீடு. எல்லாவற்றையும் அவன் விடுகிறானோ அவன் எய்துகிற இடத்துக்கு வீடு என்று பெயர். விட 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 இன்பம்தான். யாதனின் யாதனின் இங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். முற்றாக விட்டுவிட்டால் முற்றாக இன்பம்.